விசுவாசத்தினால கர்த்தர் நமக்கு எதை கர்த்தர் கொடுப்பாராம்? கனம். கனம். அல்லேலூயா. நமக்கு நல்ல ஒரு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ரெஸ்பெக்ட் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. மதிப்பு கொடுக்காதவங்களாம் மதிப்பை கொடுப்பாங்க. அல்லேலூயா. என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சபையில் கூட இப்படிலாம் ஸ்தோத்திரம் சில விசுவாசிங்க சொல்லுவாங்க, அங்கே தான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா இந்த சர்ச்சில் வந்தால் கூட யாரும் மதிக்க மாட்டுறாங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் கனம் சும்மா தேடி வந்துடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறபடி விசுவாசம் உள்ள இருந்தால் கனம் தானாக தேடி வரும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம வளர்க்கும் போது, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பெருகும் போது, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம அதிகரிக்கும் போது, ஸ்தோத்திரம் ஆமென், வசனத்தில் வளர்த்து கொள்ளும் போது, ஜபத்தில் வளர்த்து கொள்ளும் போது, போதனையில் வளர்த்து கொள்ளும் போது, பரிசுத்தத்தில் வளர்த்து கொள்ளும் போது, நம்பிக்கையில் வளர்த்து கொள்ளும் போது, ஸ்தோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள ஸ்தோத்திரம் தானா கனம் தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு கனம் கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். விசுவாசத்தில் நடக்கிறவங்களுக்கு தனி ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. இவங்க இல்லைனாலும் ஸ்தோத்திரம் கம்பீரமாக இருப்பாங்க, இருக்கிறத போலவே இருப்பாங்க. இவங்க ஸ்தோத்திரம் என்னதான் வாழ்க்கையில் அவங்க ஸ்தோத்திரம் சோதனையை சகிச்சாலும் அவங்க ஸ்தோத்திரம் நல்லா போல்டாக இருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு விசுவாசவான். ஆமென். அவங்களுக்கு பெரிய இழப்பே வந்தாலும், பெரிய மரணமே வந்தாலும், பெரிய ஒரு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு அழிவே வந்தாலும், சேதமே வந்தாலும் இவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்தோத்திரம் ஐயோ நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமென். அவங்க எப்படி இருப்பாங்க? விசுவாசத்தில் கம்பீரமாக இருப்பாங்க. அல்லேலூயா. பலவானா இருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கோலியாத்து உயர்ந்திருந்தாலும் குள்ளனா சின்னவனா பொடியனா ஸ்தோத்திரம் இருக்கிற தாவீது பார்த்தா எப்படி பார்க்கறான்? ஸ்தோத்திரம் அந்த கோலியாத்தை பார்க்கும்போது, போடா உன்னை நான் என்ன செய்வேன்? இப்போ ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் உன்னை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் மாம்சத்தை கொடுப்பேன், நீ என்ன கொடுப்பேன்னு நினைக்கிற, நான் உன்னை கொடுப்பேன். அந்த பார்வையில் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எதையும் நாம் அப்படி பார்க்கணும், அப்படி பேசணும். நாம விசுவாசத்தை வளர்க்கிறவங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவங்க, விசுவாசத்தில் நடக்கிறவங்க. நாம என்ன செய்யக்கூடாது? ஐயோ கோலியாத்து பெரியவனாச்சு, பட்டயத்தை பாரு, அவன் ஸ்தோத்திரம் கிரீடத்தை பாரு, அவன் கவசத்தை பாரு, ஐயோ அவன் உடம்பை பாரு, அவன் கையை பாரு, ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னா நமக்கு கனம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.